அன்றைக்கு ஒரு நாள் திருதராஷ்டிரனோடு பேசிக்கொண்டிருந்தாயே உன் தகப்பனோடு. அப்பொழுது உன் தகப்பன் கூட ஒரு காலகட்டத்தில் மனம் மாறி, வேண்டாம் துரியோதனா, அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடு, அதற்கு பிறகாவது தொல்லை இல்லாமல் இருந்து கொள்ளலாம் என்று உன் தகப்பன் சொன்னான். நீ கேட்கவில்லை. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்தவர் யார்? மைத்ரேய மகரிஷி. அந்த மகரிஷி சொன்னார், துரியோதனா வேண்டாம், இப்பொழுதாவது தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் பகைக்க வேண்டிய நாளெல்லாம் பகைத்தான், இப்பொழுது துரியோதனன் பரவாயில்லை என்று இந்த உலகம் உன்னை வாழ்த்தும். ஆகவே பேசாமல் அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிட்டு பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு, அதுதான் உனக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. அறிவுரை சொல்ல வந்தவர் மைத்ரேய மகரிஷி. அதற்கு மைத்ரேய மகரிஷி அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். நீ எல்லாம் ஒரு ஆளு, எனக்கு பெருசா அறிவுரை சொல்ல வந்துட்டியோ அப்படின்னு அந்த சபையில் மைத்ரேய மகரிஷியை ஏளனப்படுத்துறதுக்காக தான் கட்டியிருந்த ஆடையை தூக்கிட்டு தன்னுடைய தொடை மேல தட்டி காட்டினார். அவரை அவமானப்படுத்துவதற்காக அவர் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவன் தொடையை தட்டி காட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மகரிஷி சொன்னார், நீ அழிய வேண்டிய நாள் வரும், இப்ப ஆணவத்தில் எந்த தொடையை தட்டி காட்டுறியோ அந்த தொடை வழியா தான் உயிர் போகும், போடான் சார். பத்தினியை கொண்டாந்து என் மடியில உட்காரவை என்றான். ஒரு மகரிஷியை பார்த்து அவமானப்படுத்துக்காக தொடையை தட்டி காட்டினேன். அன்னைக்கு மைத்ரேய மகரிஷியை அவமானப்படுத்தும் போது இதுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கும்னு நினைக்கலையா? அத்தனை பேர் கூடியிருந்த சபையில் ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமா பேசும்போது நமக்கு ஒரு அழிவு வரும் என்று உனக்கு தோன்றவில்லையா? இன்னைக்கு மட்டும் என்ன சட்டம் பேசுகிறாய்? கதையை வச்சு எப்படி தொடையில் அடித்து வீழ்த்தலாம் என்று நீயா சட்டம் பேசுவது? பகவான் கேட்டார். துரியோதனன் சொன்னான், உனக்கு ஒன்று தெரியுமா? கிருஷ்ணரை பார்த்து துரியோதனன் கேட்டான், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் யார்? கௌரவர்களின் தலைவனாக இருக்கிற துரியோதனன். என்னோடு துணை இருந்தவர்கள் யார்? பீஷ்மர், துரோணர் எல்லாம் எனக்கு துணை இருந்தவர்கள். என் தம்பிமார்கள் எல்லாரும் மாண்டு போய்விட்டார்கள், வீர சொர்க்கம் அடைந்து விட்டார்கள். எனக்கும் அந்த கதிதான் நடக்கப் போகிறது என்று நீ முடிவு செய்ய போகிறாய். அப்படி ஒன்று நடந்தால் என் தாயாதிகளோடு நானும் வீர சொர்க்கத்தில் இருப்பேன். அங்கேயும் என்னை சுற்றி என் சோதரர்களும் பீஷ்மரும் துரோணரும் இருப்பார்கள். பாண்டவர்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு தர்மயுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, எல்லாரும் மாண்டு போன பிறகு பாலைவனம் போலவும் சுடுகாடு போலவும் காட்சி அளிக்கப் போகிற இந்த பூமியில் உற்றாரும் உறவினரும் யாரும் இல்லாமல் எதை எப்படி அரசாட்சி செய்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் உனக்கு வேண்டப்பட்டவர்களான பாண்டவர்கள்? அவர்கள் இனி அனுபவிக்க போகிற சுகம்தான் என்ன? ஒருவர் உறவினர்களோடும் சுற்றத்தோடும் இருப்பது சுகமா? இல்லை பாலைவனத்தில் இருக்கிற வற்றல் மரம் போல தனிமைப்படுத்தப்படுவது சுகமா? யாரும் இல்லாத சுடுகாடு போன்ற பாலைவனத்தை மக்கள் எல்லாம் அழிந்த பிறகு ஆட்சி செய்ய போகிற பாண்டவர்களுக்காகவா வக்காலத்து வாங்குகிறாய்? நான் சென்று சேரப்போவது என் சுற்றத்தாருடன். துரியோதனன் சொன்னான். பகவான் கேட்டார், இதை நீ நினைத்து பார்த்திருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? நான் தூது வந்தேனே உன்னை தேடி, அப்பொழுது நினைத்து பார்த்திருக்க வேண்டும். அழிவு வரும் என்று சொன்னேன் பார், அப்பொழுது நினைத்து பார்த்திருக்க வேண்டும். நினைத்து பார்த்திருந்தால் உன்னை காரணமாக வைத்து உன் தாயாதிகள் அழிந்து போயிருக்க மாட்டார்கள். உன்னை காரணமாக வைத்துத்தானே தர்மிஷ்டர்களாக இருந்த பீஷ்மரும் அழிந்தார். உன்னை காரணமாக வச்சுத்தானே துரோணரும் அழிந்தார். உனக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் நல்லது எது தீயது எது என்று தெரிந்தவர்களாக இருந்தும், தர்ம வழியில் நிற்பதற்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருந்தும், கருவேலங்காட்டை அழிக்கும் போது சந்தன மரமும் சேர்ந்து எரிஞ்சு போன மாதிரி துஷ்டனா இருக்கிற உனக்கு துணைக்கி இருந்ததுனால் அவர்களும் அழிந்து போய்விட்டார்களே. இதை நீ நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது அல்ல. நீ இதை எப்பொழுதோ நினைத்து பார்த்திருக்க வேண்டும். நான் தூது வந்த நேரத்திலேயே நீ நினைத்து பார்த்திருந்தால் இப்பொழுது நீயும் உன்னை சார்ந்தவர்களும் பிழைத்திருப்பீர்கள். பகவானும் துரியோதனனும் மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள்.